இந்த வீடியோவில் நம்ம வழாநிலை, அமைதி அப்படிங்கிற இலக்கணம் டாபிக் தான் பார்க்க போறோம். இதை வந்து நம்ம சேனல்ல கீதா அப்படிங்கிற சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. அமைதிக்கு ஷார்ட்கட் சொல்லுங்கன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. வழாநிலை, அமைதி இது மூணும் ஒரே டாபிக்ல வருது அப்படிங்கிறதுனால நான் இதை ஒரு வீடியோவா மேக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த டாபிக் இல்லாம கொஷின் பேப்பர் அப்படிங்கிறது இருக்காது. நிறைய கொஷின் பேப்பர்ல வழாநிலை, அமைதி இந்த டாபிக்ல இருந்து கொஷின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. சரிங்களா? வாங்க என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். அப்படின்னா பிழை இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? பிழை அப்படிங்கிறது இருக்கும். இலக்கண முறை இல்லாமல் பேசுவது, எழுதுவது. சரிங்களா? ஒரு இலக்கண முறையே இல்லாம தப்பு தப்பா பேசுறதுன்னு சொல்றாங்க இல்லையா? அதுதான் வந்து என்னன்னா வழு. எடுத்துக்காட்டு பாருங்க, செழியன் வந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. வந்தது அப்படின்னா அஃறிணையில சொல்றது. அப்போ என்ன வரணும்? செழியன் வந்தான் அப்படின்னாதான் சரி. ஏன்னா செழியன் அப்படிங்கிறது ஆண்பால். அப்போ ஆண்பாலை சொல்லும் போது வந்தான் அப்படின்னு சொன்னாதானே கரெக்ட். அப்போ இது வந்து இலக்கண முறைப்படி தவறா இருக்கு. அதனால இது வழு. சரிங்களா? வழு அப்படின்னா என்னன்னா இலக்கண முறையே இல்லாம தவறாக எழுதுவதும் பேசுவதும் தான் வழு. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, வழாநிலை. வழாநிலை அப்படின்னா என்னன்னா பிழை அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. சரிங்களா? இதுதான் வந்து வழாநிலை. இங்க பாருங்க, இலக்கண முறைப்படி பிழை இல்லாமல் பேசுவது, எழுதுவது, அதுதான் என்னன்னா வழாநிலை. சரிங்களா? ஒரு ஒரு மொழியை பேசுறோம் அப்படின்னா கரெக்டா பிழை இல்லாம தப்பு இல்லாம நம்ம பேசுறது, எழுதுறது, அதுதான் வழாநிலை. சரிங்களா? வழாநிலை அப்படின்னா தவறு இருக்கக்கூடாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, எக்ஸாம்பிள் பாருங்க, செழியன் வந்தான். அப்போ இங்க கரெக்டா இருக்கு. ஒரு ஆண் பாலை குறிக்கும் பொழுது வந்தான் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இல்லைங்களா? அப்போ பிழை இல்லாம இது வந்து கரெக்டா இருக்கு. அதனால இது வழாநிலை. சரிங்களா? இங்க என்ன கொடுத்திருந்தாங்க? வந்தது அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. அஃறிணையில கொடுத்திருந்தாங்க. அப்போ வழு அப்படின்னா தப்பு மிஸ்டேக் அப்படிங்கிறது, தவறு அப்படிங்கிறது இருக்கும். ஆனா வழாநிலையில பிழை அப்படிங்கிறது இருக்காது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, அமைதி. அமைதி அப்படின்னா என்னன்னா பிழை அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? இலக்கண முறைப்படி பிழை இருக்கும். ஆனால் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழை இல்லை என ஏற்றுக்கொள்ளப்படும். சரிங்களா? அதாவது தப்பு அப்படிங்கிறது இருக்கும். ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால இலக்கண ஆசிரியர்கள் அது பிழை இல்லை, தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த எடுத்துக்காட்டு பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது. நம்ம மாட்டை பார்த்து என் அம்மை வந்தால் அப்படின்னு சொல்லுவோம். அம்மை வந்தால் அப்படின்னா அதாவது மாடு அப்படிங்கிறது அஃறிணை. சரிங்களா? அஃறிணையை பார்த்து நம்ம சொல்லும் போது மாடு வந்ததுன்னு தானே சொல்லணும். ஆனா அந்த இடத்துல நம்ம மாடு என் அம்மை வந்தாள் அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படி சொல்றோம்? மாட்டை பார்த்து அந்த சந்தோஷத்துல நம்மளுடைய உவப்பின் காரணமாக சொல்றோம். அப்படி சொல்லும் பொழுது இந்த அஃறிணையான மாட்டை நம்ம என்ன சொல்றோம்? உயர்திணையா கருதி என் அம்மை வந்தாள் அப்படின்னு நம்மளுடைய சந்தோஷம், மகிழ்ச்சியின் வெளிப்பாட்டினால அப்படி சொல்றோம். சரிங்களா? அதுதான் சொல்றாங்க. அஃறிணை அப்படிங்கிறத நம்ம இங்க என்ன சொல்லியிருக்கணும்? வந்ததுன்னு சொல்லியிருக்கணும். ஆனா என் அம்மை வந்தாலும் உயர்திணையில சொல்றோம். அப்போ பிழை அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா? இருக்கு. ஆனால் பிழை இல்லை என்று இலக்கண ஆசிரியர்களால ஏதோ ஒரு காரணத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். அதாவது அந்த ஏதேனும் ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நான் சொன்னேன், மகிழ்ச்சியின் காரணமாக. மாட்டை பார்த்து மகிழ்ச்சியான சந்தோஷத்துல நம்ம சொல்றோம் இல்லையா, என் அம்மை வந்தாள் அப்படின்ட்டு. அப்ப அதுதான் இந்த ஏதேனும் ஒரு காரணம் அப்படிங்கிறது. ஏதேனும் ஒரு காரணத்தினால இலக்கண ஆசிரியர்களால அது தப்பு இருந்தாலும் இல்லை அப்படின்னு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு வழாநிலை, அமைதினா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்க வந்து உங்களுக்கு ஷார்ட்டா கொடுத்துருக்கேன் பாருங்க. இத பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்ல ஒரு சின்ன ட்ரிக் மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்படின்னா பிழை இருக்கும். சரிங்களா? இலக்கண முறை இல்லாமல் பேசுறது, எழுதுறது, தவறா நம்ம பேசுறது, எழுதுறது, இதுதான் வந்து என்னது? நெக்ஸ்ட் வழுவாநிலை அப்படின்னா என்ன சொன்னோம்? இலக்கண முறைப்படி எல்லாமே கரெக்டா இருக்கணும். தப்பு அப்படிங்கறதே இருக்கக்கூடாது. பேசும்போதும் சரி, எழுதும் போதும் சரி, தப்பு இல்லாம பேசணும், தப்பு இல்லாம எழுதணும். அதுதான் என்னன்னா வழாநிலை. ஓகேங்களா? அமைதி அப்படின்னா என்ன சொன்னோம்? பிழை இருக்கும். ஆனாலும் பிழை இல்லை அப்படின்னு சொல்லி இலக்கண ஆசிரியர்களால ஏதோ ஒரு காரணத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். இதுதான் அமைதி. ஓகேங்களா? ஸோ இதுதான் வழாநிலை, அமைதி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. இதை பார்த்துட்டு நீங்க 10th ஸ்டாண்டர்ட் புக்ல லெசன் நம்பர் 4ல பொது இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும். அதுல வந்து உங்களுக்கு அந்த டாபிக் அப்படிங்கிறது கவர் ஆகும். சரிங்களா? இதை பார்த்துட்டு நீங்க 10th புக் எடுத்து பாருங்க. உங்களுக்கு அதுல ஏதாவது புரியல அப்படின்னா சொல்லுங்க. நான் டீட்டெயிலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? தேங்க்யூ.